சிறப்பு மிக்கதும் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான திண்டுக்கல் புனித செபாஸ்தியார் பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பிரம்மாண்ட அசைவ அன்னதான திருவிழா திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். மும்மதத்தினரும் நேர்த்திக்கடனாக செலுத்திய ஆயிரக்கணக்கான ஆடுகள் மற்றும் கோழிகள், நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசி, காய்கறிகள் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் அறுசுவையுடன் கூடிய அசைவ உணவு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு விடிய விடிய வழங்கப்படுகிறது. மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழும் இந்த அற்புத அன்னதான திருவிழா பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை மதசார்பற்ற நாடாக பிரகடனப்படுத்திய போதிலும் மதத்தை காரணம் காட்டி மனிதர்களிடையே ஏற்படுகிற பிளவுகள் மதத்தின் மீது மனிதனை மதம் கொள்ள வைக்கிறது. அதனால் எத்தனையோ இழப்புகள், தவிப்புகள். ஊர் இரண்டுபடுகிற போது பல கூத்தாடிகளுக்கு கொண்டாட்ட கலை வந்துவிடுகிறது. கூத்தாடிகளின் இந்த கலையை களை எடுக்கும் விதமாக மத ஒற்றுமைக்கு, மனித ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில நிகழ்ச்சிகளும் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு விழா அதைதான் பறைசாற்றுகிறது. வெற்றிலைக்கு பேர் போன திண்டுக்கல், அங்குள்ள மலைக்கோட்டையின் பின்புறம் மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்தழகுப்பட்டி 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் பேராலயம் இங்குதான் அமைந்துள்ளது. இப்பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வழக்கமாக தங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு பணம், நகை உள்ளிட்டவைகளை காணிக்கையாக வழங்குவார்கள் பக்த கோடிகள். இந்த இடத்தில்தான் வித்தியாசம் காட்டி நிற்கிறது இந்த புனித செபஸ்தியார் பேராலயம். ஆடுகளையும் கோழிகளையும் தானமாக கொடுத்து ஊரை கூவி அழைத்து ஒன்றாக அமர்ந்து அசைவ உணவு படைக்கப்படுகிறது இப்பேராலய விழாவில். அண்டா அண்டாவாக நறுக்கி வைக்கப்பட்டுள்ள காய்கள், சுட சுட ஆவி பறக்க தயாராகும் அரிசி சோறு, ஒரு பக்கம் ஆடுகள், மறுபக்கம் கோழிகள், அசூர வேகத்தில் சமையல் பணி. அசைவ அன்னதான நிகழ்ச்சிக்கான அரங்கேற்றத்திற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள்தான் இவை. முத்தழகுப்பட்டியில் ஒரு காலத்தில் கடுமையாக தாக்கிய காலரா நோயால் பலர் கொத்து கொத்தாய் மடிந்ததாகவும், புனித செபஸ்டியாரிடம் ஜெபம் செய்த பிறகு காலரா காணாமல் போனதால் இந்த அசைவ அன்னதான திருவிழா நடைபெற்று வருவதாகவும் முத்தழகுப்பட்டி மக்கள் இந்த அன்னதான விழாவுக்கு முன்னுரை எழுதுகிறார்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்றான் மகாகவி மிதவாதியாக இருந்து. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் தீவிரவாதியாக மாறி. பசி ஒரு தீவிர வியாதி. இதை ஒழிக்க நினைப்பவன் எப்படி தீவிரவாதியாவான்? பாரதி கொள்கைவாதி, உலகத்து பசியை போக்க நினைத்த சோஷலிசவாதி, சிட்டுக்குருவிக்கும் தன் உணவை விட்டு கொடுத்த சீர்திருத்தவாதி. மகாகவி பாரதியின் கனவை நனவாக்கும் விதமாக சாதி, மதம், மொழி, இனம் கடந்து அனைவரும் ஒன்றாக கூடி அறுசுவை அசைவ உணவை உண்டு மகிழ்கின்றனர். இந்த அசைவ அன்னதான விருந்து இன்று மாலையிலிருந்து நாளை அதிகாலை வரை நடைபெறுகிறது. ஒரு பந்திக்கு 1000 பேர் வீதம் உணவு பரிமாறப்படும். சமய நல்லிணக்கத்தோட ஒரு ஒற்றுமையோடு நடக்கிறது நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டியில் நடக்குது. 6 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய இந்த அன்னதானம் நடக்கும். 1000 பேர் ஒரு நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட யார் வணங்கிட்டு வராங்களோ சும்மா போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும். அதை ஒரே குறிக்கோளாக நாங்கள் சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்போமுங்க. அது எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, காலையில் விடிய காலம் 5 மணி வரைக்கும் இது நடக்கும். என்னதான் ஊருக்கே உணவு படைத்தாலும் பரிமாறுவது ஒரு கலையல்லவா? முத்தழகுப்பட்டியை சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 200க்கும் மேற்பட்டோர் உணவு பரிமாறும் வேளையில் உற்சாகமாக களம் இறங்கியுள்ளனர். சமையலிருந்து காய்கறியிலிருந்து எல்லாமே இலவசமாக தான் செஞ்சு தர்றோம். இதை செவத்தியாருக்காடி நாங்கள் செஞ்சு தர்றோம். இது செவத்தியாருக்கு நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்கிறோம். வருஷம் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக நாங்கள் உழைக்கிறோம். 4 மணி வரைக்கும் நாங்கள் வெட்டிக்கிட்டே இருப்போம். சமையல் முடிய வரைக்கும் நாங்கள் வெட்டிக்கிட்டே இருப்போம். திண்டுக்கல்ல 65 கடை இருக்குது. 65 கடைக்காரங்களும் சேர்ந்து அப்போ வந்திருக்கோம். அகனமர்ந்து செய்வான் உரையும்
முகனமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் என்கிறது குரல். மலர்ந்த முகத்துடன் விருந்தினரை போற்றுபவன் வீட்டில் உள்ளம் மகிழுமாறு செல்வ வளம் நிறைந்து விளங்கும் என்பதே இதன் பொருள். விருந்தோம்பல் பண்பை உலகுக்கே கற்றுக் கொடுத்தவன் தமிழன். தனக்கு இருக்கிறதோ இல்லையோ வீட்டுக்கு வருபவர்களை முகம் மலர்ந்து வரவேற்று அவர்கள் பசியாறுவதை பார்த்து தன் பசியை போக்கிக் கொள்வான். நம்மால் மற்றவர்கள் அடையும் மகிழ்ச்சியை பார்ப்பதை விட வேறேது பெரிய மகிழ்ச்சி? விருந்தோம்பல் ஆறுதல் தேடி நம்மை நாடி வருபவர்களுக்கு தரும் மருந்தோம்பல். இந்த அன்னதான திருவிழா புதுமையாகவும் பிரமிப்பாகவும் உள்ளதாக முத்தழகுப்பட்டி புதுமணப்பெண் பூரிப்புடன் தெரிவிக்கிறார். இந்த திருவிழா எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. வருஷம் நான் பார்க்குறேன். இவ்வளோ ஆடு இவ்வளோ கோழி விடுறதை எங்கேயுமே பார்த்ததில்ல. அதனால பார்க்க கொஞ்சம் வியப்பாகவும் நல்லாவும் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களும் இத்திருவிழாவுக்காக ஆடுகளையும் கோழிகளையும் காணிக்கையாக செலுத்துகின்றனர். இந்த செபஸ்தியார் திருவிழா இங்கே இந்த ஊரில் எங்கள் ஊரில் மட்டும்தான் இது ரொம்ப பிரபலியமாக கொண்டாடப்படுகிறது. இங்கே இந்த ஊரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே ஒரு அன்னதானம் தான். அதுவும் அசைவத்தில் அன்னதானம் பண்ணுறது இங்கே முக்கியமான ஒரு பெரும் பங்காக வகிக்கிறது. இங்கே அன்னதானம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விடிய இங்கே அன்னதானம் தான் இங்கே நடக்கும். இது தமிழ்நாடு பூரா அனைத்து மதத்தினர் தங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்து அன்னதானத்தில் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே ஒரு சமபந்தி விருந்து அதை சாப்பிட்டு அந்த இறைவனோட அருளை பெற்றுக்கிட்டு தங்களோட வேண்டுதலையும் நேர்ச்சி கடனையும் செஞ்சுட்டு போகிறாங்க. அசைவ விருந்து குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஆடுகள், ஒரு 5000க்கு மேலே கோழிகள் எல்லாம் இந்த பக்தர்களே தானே முன் நேர்ச்சி கடனுக்காக வேண்டி கொடுக்குறாங்க. இது ஒரு மத நல்லிணக்க விழா. ஊர்கூடி தேர் இழுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு ஊர்கூடி உலை வைத்திருக்கிறார்கள் ஊருக்கே உணவு படைக்க. ஜெயா செய்திகளுக்காக திண்டுக்கல் பாலாஜியுடன் லாரன்ஸ் விஜயன்.